அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நான் மேக் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். என்ன விஷயம், எனக்கு மனசே ரொம்ப சரியில்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வயநாட்டில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப மனசு ரொம்ப எனக்கு கஷ்டத்தை கொடுத்த ஒரு விஷயம். ஒன்றுமே இல்லை, இரவு நைட்டு நல்லபடியாக எல்லோரும் தூங்கிட்டு அங்கே ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கு திடீர்னு ஒரு பேரிடர் வெள்ளம் எல்லாத்தையும் அடித்து குப்புற கமுத்தி போட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பல உயிர்கள் அங்கே போயிடுச்சு. நிறைய பேர் இறந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் உடம்பே கிடைக்கல. அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் துயரத்தில் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு கடவுள் காப்பாற்றுவார். டைரெக்டாக ஒரு பிரச்சனை அப்படின்னா டைரெக்டாக கடவுள் தான் இறங்கி காப்பாற்றுவார்ன்றது கிடையவே கிடையாதுங்க. சக மனிதர்கள் தான் அந்த ஒரு சூழ்நிலையிலையும் சக மனிதர்கள் தான் நின்று அங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப வீடு முழுகிட்டு தாய் தந்தை இழந்த குழந்தைங்க இருக்காங்க, குழந்தை இழந்த தாய் தந்தைகள் இருக்காங்க. எல்லாம் அடிச்சு குப்புற தூக்கி போட்டு போயிடுச்சு. முடியல. இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ பேரிடர் காலத்துலேயும் அங்கே இருக்கிற மக்களுக்காக தன் உயிரையும் துச்சமாக நினச்சி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு இறங்கி வேலை செஞ்ச இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்க ரொம்ப பெருந்தன்மையான மனிதர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதை நான் வீடியோ மேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு இந்த வீடியோ நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். எங்கே பேரிடர் நடந்தாலும் சரி, தன் உயிராகவே மதிக்காத மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிற இந்திய இராணுவ அதிகாரிகளுக்காக நான் உண்மையிலேயே என்னுடைய ராயல் சல்யூட்டை நான் வச்சுக்கிறேன். தேங்க்யூ இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கு சல்யூட்.